ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது வனிதா என்கிற மகள், உன்னுடைய தலையிலே பாதிப்பு இருக்கிறது. தலையிலே வரக்கூடிய வலி உனக்கு ஒரு மரண வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த நோயை கொண்டு வந்த பொல்லாத ஆவி விலகுகிறது மகளே. இன்றைக்கு உனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவை உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். கௌசல்யா என்கிற மகள், ஆண்டவருடைய வல்லமை உடைய வயிற்று பகுதியில் இறங்குகிறது. வயிற்றிலே உண்டாகிற காந்தல், அந்த எரிவு இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. அந்த பொல்லாத ஆவி உங்களுடைய வயிற்று பகுதியை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால் சுகம் அடைகிறீர்கள். நான்சி என்கிற ஒரு மகள், டீச்சராக நீங்கள் பணி செய்கிறீர்கள். உங்களுடைய விரல்களில் உண்டாயிருக்கிற வலிகள், உங்களுடைய ஜாயிண்டுகளில் உண்டாயிருக்கிற வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது. விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கீதா என்கிற மகள், உன்னுடைய எலும்புகளும் பாதிக்கப்பட்டு ஜாயிண்டுகளில் உண்டான வலியினால் கஷ்டப்பட்டு இயேசுவே என்னையும் தொடும் என்று ஜெபிக்கிற மகளே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது புஷ்பா என்கிற மகள், உன்னுடைய கால்களுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பலவீனப்பட்ட அந்த கால்கள், அந்த எலும்பில் உள்ள வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எலும்பின் நடங்க, அந்த வலி விலகிவிட்டது. எலும்பி நடங்க. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள் இறங்கி விடுதலை தந்து விட்டதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தொட்டு விட்டார். எஸ்தர் என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். எஸ்தர் ராணி என்பது மொழி பெயர். எஸ்தர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. முதுகு எலும்பிலே காணப்பட்ட வலி, ஸ்பைனல் கார்டு பிரச்சனையினால் மனவேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது குணமாகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். மிஸ்டர் கருணாகரன், இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கருணாகரன், அடிக்கடி ஒரு மயக்கம் உங்களை தாக்குகிறது. உங்களுடைய இருதயத்தில் மரண பயம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த நோயை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. மரண பயம் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது எனக்கு அன்பு சகோதரனை ஜான் தாமஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஜான் தாமஸ், இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தீர்கள். ஆகவே இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. அவர் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உங்களுடைய நோய்களை மாற்றுகிறார். இப்பொழுது சரீரத்தில் பூரண விடுதலை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். சந்திரன் சரும நோயினால் பாதிக்கப்பட்டு, ஐயோ நானும் இந்த ஊரல் வியாதியினால் ஒரு நரக வேதனை படுகிறேன் என்று ஜெபிக்கிற சந்திரன், ஆண்டவருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்குகிறது. பொல்லாத சரும நோய் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுதே இந்த ஊரல் எல்லாம் மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுது மகளே திவ்யா, இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, உன் கண்களிலே பிரச்சனையோடு ஜெபம் பண்ணுகிறாய். இயேசுவின் நாமத்தில் உன் கண்களிலே தெளிவான பார்வை வருகிறது. கண்ணில் இருக்கிற வலியும் வேதனை மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே நன்றி, என்னை தொடுகிறதற்காய் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. செல்வம் என்ற சகோதரன், நீங்கள் இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் கேட்கிறீங்க. என் மேல உமக்கு அன்பு இருந்தா என்னை பெயர் சொல்லி அழைத்து விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடினால் அழைக்கிறார். அவருடைய வல்லம் உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பல நோய்கள், பல பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். இப்பொழுதே சரீரத்தோட பலவீனம் எல்லாம் ஓடி மறைகிறது. விடுதலைக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் ஆவியிலே பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன், மன அழுத்தம், பயம்,
இரவிலே தூங்க முடிவது இல்லை. தற்கொலை எண்ணம், இதில் போராடுகிற பலர் இந்த இடத்தில் காணப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழிக்கிற நேரம் வந்துவிட்டது. என் வல்லமை நான் அனுப்புகிறேன், அந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாரும் இந்த மாதிரி பாதிப்பை எனக்கு இருக்கிறது, பயம், கலக்கம், இரவிலே தூங்க முடியவில்லை, பயப்படுத்துகிற சொப்பனம், என் ஆவியிலே ஒரு போராட்டம் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்க போகிறது. பொல்லாத ஆவிகள் விலக போகிறது. உங்களை விட்டு அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கரமுயர்த்தி நிற்கிறாங்க. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானுடைய தலையை மிதித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. மரண போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத மந்திரவாத கிரியைகள், பில்லிசூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி உம்முடைய பிள்ளைகள் மீது ஒரு சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த கிரியைகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறது.